வணக்கம். வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் இன்று மாலை அல்லது இரவு ஆந்திராவின் காக்கிநாடா அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளது. அப்போது 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மாநகரம் வெள்ள அபாய பகுதிகளுக்கு 22,000 பணியாளர்களை தயார் நிலையில் வைத்துள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விக்கிபீடியாவின் நம்பகத்தன்மை குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் தொழிலதிபர் எலான் மஸ்க் நேற்று குரோகிபீடியா என்ற புதிய வலைதளத்தை அறிமுகம் செய்துள்ளார். இது குரோக் ஏஐயால் மட்டுமே சரிபார்க்கப்பட்ட பதிவுகளை கொண்டிருக்கும் என்றும் இது விக்கிபீடியாவை விட பல மடங்கு சிறந்தது என்றும் அவர் அறிவித்துள்ளார். குரோகிபீடியாவில் தற்போது 8.85 லட்சம் கட்டுரைகள் பதிவிடப்பட்டுள்ளன. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் பயங்கரவாத குழு எரிபொருள் இறக்குமதியை தடை செய்ததால் கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வருகிற 10ஆம் தேதி வரை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை நாடுகளின் உதவியுடன் எரிபொருள் வர தொடங்கினாலும் பற்றாக்குறை இன்னும் நீடிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு துருக்கியில் உள்ள சிந்திர்கி நகரில் ரிக்டர் அளவில் 6.1 ஆக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 5.99 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்ட இந்த அதிர்வால் இஸ்தான்புல் உள்ளிட்ட பல மாகாணங்களில் கட்டடங்கள் குலுங்கின. கடந்த முறை பலவீனமான 3 கட்டடங்களும் 2 அடுக்கு கடையும் இடிந்து விழுந்ததாகவும் இதில் உயிரிழப்பு இல்லை எனவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா 2034ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலக கோப்பை கால்பந்து போட்டிக்காக நியோம் நகரில் உலகின் முதல் ஸ்கை ஸ்டேடியமை அறிமுகப்படுத்துகிறது. நியோம் மைதானம் என்று அழைக்கப்படும் இது தரையிலிருந்து 1150 அடி உயரத்தில் கட்டப்படுகிறது. 46,000 பார்வையாளர்கள் அமரக்கூடிய இந்த ஸ்டேடியத்தின் கட்டுமான பணிகள் 2027 தொடங்கி 2032க்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.